ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இந்த வெளிநாட்டில் உள்ள பப்பிகளும் சரி, வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்லேயும் சரி, அப்போ அவங்க இந்த பாலை கொடுத்த உடனே துள்ளி 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 இந்த பப்பிகளெல்லாம் என்ன பண்ணோன்னா தட்டி தட்டி ஃபுட்பால் விளையாட மாதிரி கொண்டு போவோம், சவுட்டி சவுட்டி அங்கே கொண்டு போவோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது, இந்த மாதிரி எல்லாம் விளையாடுதோளே, ஆனால் நம்ம ஒரு பாலை வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி இப்படியே உட்காந்துருக்காங்க, இல்லைன்னா அப்படியே படுத்துருக்காங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு நமக்குள்ளே நிறைய பேருக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் ட்ரைனிங்குக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த பாலை கொடுத்தா இவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமாட்டு நாம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறோம், அதை ஒரு ட்ரைனிங்காட்டும் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் இவங்க எப்படி சுறுசுறுப்பாக இந்த பாலை விளையாடுறாங்க அப்படின்னு உள்ளதையும் பாருங்கள். சரி, வீடியோக்குள்ளே போ. சரிங்க, இனி பாலை கொடுப்போம், என்ன பண்ணி அவனு பார்ப்போம். இங்கே பாருங்க, பந்தை தூக்கி போட்டு விட்டாச்சு. அது அங்கோடி ஓடுது, இது இங்கோடி ஓடுது. என்ன நடக்குதுன்னே புரியலை. அங்கே பாருங்க, தூக்கி போட்டு கொடுத்தாச்சு, ஆனாலும் விளையாடவே இல்லை, அமைதியாக அப்படியே இருக்கு. இங்கேருங்க, ஒன்றும் புரியலை அதுங்களுக்கு. என்ன பண்ணுறான், என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியலை. நேர படிக்கட்டில் போய் அங்கே போய் உட்காராக ஒருத்தன் போயாச்சு, அவன் அங்கோடி போயாச்சு. நீங்க சுக்கி இங்கே வந்துருக்கேன், அவளாம் அங்கேங்க வந்து நிற்க. மோக்லி போ, பாலில் விளையாடவே இல்லை, அமைதியாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கிட்ட கிட்ட கொண்டு போட்டு கொடுத்தாச்சு. நண்பர்களே, உங்களுக்கு இதையெல்லாம் பார்த்த உடனே என்ன தோணுது? இவங்க எல்லாம் உண்மையிலே பாலை எல்லாம் விளையாடுவாங்க, அப்படியே சவுட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புதீங்களா? நம்பிதாங்க ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. A few moments later. இங்க பாருங்க நண்பர்களே, பந்தை தூக்கிட்டு மௌக்லி ஓடுது. ஐயோ, இவ்வளோ நேரம் எப்படி இருந்தாங்க இவங்க 2 பேரும்? இப்போ எவ்வளோ சுறுசுறுப்பாட்டு பாலையும் தூக்கிட்டு அங்கே இங்கேயும் ஓடுறாங்க. இந்த மாதிரி தாங்க கவரு, பாக்கெட் பால், இந்த மாதிரி வீட்டு பொருட்களை எல்லாம் பப்பிகளெல்லாம் தூக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது பார்க்க க்யூட்டாக இருக்கும். அதையெல்லாம் முதல்ல எப்படி ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியாது. போக போக நானே கற்றுக்கிட்டேன். ஓகே, இதெல்லாம் பண்ணுன்னா இவங்களையும் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பண்ணுறேன். இதை நான் உங்களுக்கும் சொல்லித்தாரேன், எக்ஸ்பிளைன் பண்ணி தாரேன். அதை வச்சு நீங்களும் உங்கள் பப்பிகளை இதே மாதிரி விளையாட பண்ணுங்க. இந்த வீடியோ பெருசாக இருக்கே அப்படின்னு ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம், ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே புரியும். புரியலைன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனோட நான் இதை ப்ராக்டிக்கலாக பண்ணி காணிக்க போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தாரேன். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா பொருளா, இதுக்கெல்லாம் பொருள் தேவையா அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருட்கள், நிறைய டிப்ஸுகள் இதெல்லாம் தேவைங்க. இதுக்கெல்லாம் ட்ரைனிங் என்னென்னா ஒரே நாளையில் கற்றுக்கலாம். அதாவது மௌக்லியை பேச வைக்கிற மாதிரி, லிப்பை ஆட வைக்கிற மாதிரி, அது டைலாக் ஏற்றுற மாதிரி பேசுது தெரியுமா? அதெல்லாம் பண்ண வைக்கணும்னா ரொம்ப நாள் ட்ரைனிங் பண்ணணும், அப்போ தான் அதை பண்ண வைக்க முடியும். ஆனால் இந்த பால் விளையாடியதை ஒரே நாளையில் பண்ண வைக்கலாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் என்கிட்ட சூப்பராக விளையாடுறாங்க. இந்த பால் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு முதலாவது ஒரு பால் கையில் வச்சுக்கோங்க. இந்த பால் 35 ரூபா தான். இந்த கத்தி 5 ரூபா தான், சில இடங்களில் 7 ரூபா. இது குழந்தைகளுக்கு கையில் கொடுக்காதீங்க, அது நல்லதில்லை. இப்போ ஒரு 3 முட்டை வாங்கியிருக்கேன். உங்கள் வீட்டில் பப்பிகள் நிறைய இருந்தால் நிறைய வாங்கிக்கோங்க. என் வீட்டில் 2 பேர் இருக்காங்க, அதனால் 3 அணை வாங்கியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கத்தி எடுத்து அந்த பாலுக்கு மெலிசான இடத்துல
சிறிதாக ஒரு கீறல் போட்டுக்கோங்க. சரியா? கீறல் போடும்போது ரொம்ப பெருசாக ஓட்டை ஆயிடக்கூடாது, சின்னதாக போட்டுக்கோங்க. சரியா? நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா? முட்டை உள்ளே போகுமான்னு செக் பண்ணிக்கோங்க. போச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஓட்டையே பெருசாக்குங்க. இந்த அளவுக்கு ஓட்டை போதும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இதுக்குள்ள முட்டை நுழையும். இப்போ பாருங்களா, சூப்பராக ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? முட்டை வெளியே வந்துடக்கூடாது, அதுக்கு தக்கன ஓட்டை கொஞ்சம் சின்னதாக கரெக்டாக இருக்கணும். அதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். முட்டை உள்ளே போகுதுங்க. சூப்பருங்க. இப்போ இந்த முட்டை உள்ளே போனனால இந்த வாசனை அவ்வளோ அவங்களுக்கு வீச தொடங்கியாச்சு. அவங்களுக்கு இப்போ என்னென்னா குஷி ஆயாச்சு, முட்டை கிடைக்க போகுதே அப்படின்னு. இப்போ பார்த்தீங்களா, இப்படி மூடிட்டா போதும், முட்டை இனி வெளியே வராது. இதை தாங்க பல கண்ட்ரியில எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் போச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த முட்டையை அதுலேருந்து எடுத்து கொடுத்துருங்க. சரியா? அப்போ தான் அவங்க அடுத்த தடவையும் உங்கள் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுவாங்க. இல்லைன்னு வைங்களேன், அவங்களுக்கே ஒரு சோர்வு வந்துடும். இவன் நமக்கு எதுவும் தரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே சோர்ந்துருவாங்க, ஆக்டிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த பால்லேருந்து நானே முட்டையை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இனி என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கும் இதே போல் பாலில் வச்சு கொடுத்தாலும் நாம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா போதும், நமக்கு அந்த முட்டை கிடச்சிரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க. நமக்கும் அதன் மூலமாட்டு ஒரு ஹாப்பினஸ், ஒரு கண்டென்ட் கிடைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை போடுங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவில். பாருங்கள், ஒரு முட்டையை தின்னக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகும்? மிஞ்சி போனால் 1 நிமிஷம், இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம்னு வைங்களேன். இவங்க வந்து அந்த முட்டையை நக்கி 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 உருட்டி 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 டேஸ்ட் பார்த்து தான் தின்னுவாங்க. இவங்களுக்கு அவ்வளோத்துக்கு ஒரு ரோசம். அங்கே பாருங்க, என்ன நக்கு நக்குன்னு. அது இந்த முட்டை என்ன ஆகுதுன்னு பாருங்களாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குன்னு பாருங்களேன். தட்டி தட்டி விளாட்னா அவன் அண்ணா போச்சு, முட்டை இடையில போய் இருந்தாச்சு. இப்போ சுக்கிக்கு ஒரே பரானா, ஐயோ முட்டை போச்சே, தின்ன முடியலையே அப்படின்னு. இவன் எடுத்து தருவான்னு பார்த்துட்டு என்னையே பார்க்குது, முட்டையே பார்த்துட்டு இருக்கு. எனக்கு கம்பை வச்சு தட்டி எடுக்கணும். இங்கே பாருங்க, உருட்டி உருட்டி நிற்க பொசிஷனை பாருங்க. பாவம், எடுத்து கொடுத்துரும். இனி அவைகளுக்கு ஜாலி. இவைய தீந்திரம் சொல்லிட்டு பைய தான் தின்னுவாவ, சுக்கியும் சரி மோக்குலியும் சரி. நண்பர்களே, இதே போல சுவாரஸ்யமான நிறைய வீடியோக்கள் நம்ம கைவசம் இருக்கு. நீங்க பப்பிகளை வளர்க்குறவங்களா இருந்தாச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களும் போட்டுட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்ரி சேனல்லும் வச்சுருக்கோம். நம்ம அதை பற்றியும் வீடியோ போடுவேன். மீன் வெட்டுறது, மீன்களோட விலைவாசியும் நான் போட்டுட்ருக்கேங்க. நண்பர்களே, வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த பாலுக்கு வேல்யூ என்ன, இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து வித்தியாசமான ஒரு மெத்தடை பயன்படுத்தி தான் இவங்களை வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதை எப்படியாவது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு பார்க்குறாங்களோ தள்ளி, அதுங்களாட்டி எதுவும் தெரியாது. சொல்லி கொடுத்தா தான் புரியும், சொல்லி கொடுத்தா சூப்பராக பண்ணுவாங்க. நாம் வந்து எப்படி மௌகுலியும் சரி சுக்கியும் சரி பேச வைக்கிறோம் அப்படின்னு உள்ள ஒரு மெத்தடெல்லாம் வந்து 4-5 பார்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த சேனலுக்குள்ளே. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா 1 இயரில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த டிப்ஸு வீடியோவும் உள்ளே கிடக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். சரியா? சரி நண்பர்களே, இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான ஏதாவது விஷயங்கள் இருக்கும், அதே நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பாய்.